எதுக்குங்க காமெடி வர்ற காமெடி ஏங்க வேணான்றீங்க? நல்லா தானே இருக்குது, ஏன் பேசிட்டு பண்ணுனாவா போலீஸ் பிடிச்சிருமா? ஏன் என்னைய பார்க்குறாங்க, ஓ நோன்னு கிளம்புனா அவங்க அந்த லேடி பேசிக்கல அந்த எஸ்கார் அந்த டக்குன்னு ஒருத்தருக்கு சட்டையை பிடிச்சி இந்த சொக்கரோட கேரக்டரே எனக்கு நாயினாலே பயம், அலர்ஜி. ரொம்ப கத்துறது வேணா கூட்டி போடுங்க, எனக்கு கத்தனை பெடிக்கிரி கொடுங்க. சிறுத்தை வருது, சிறுத்தைக்கும் பெடிக்கிரி கொடுங்க இல்லையா? மிமி மேஜிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய வணக்கம். மைக் செக் 1 2 3 மூலமாக நான் உங்கள் மைக் முரளி. நம்மளில் ஒருத்தராக இருந்து இன்னைக்கு பல இமாலய வெற்றியை கண்டு அதெல்லாம் இருந்தும் அவரோட ஃபீட் அழகாக தரையிலேயே இன்னும் இருக்குது. ஏன்னா அவர் போக வேண்டிய இலக்கு இன்னும் பல தூரம் இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக நம்மளோட சேர்ந்து ஜாயின் பண்ணி பேசி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட இன்னும் பிரம்மாண்டமாக்கிறதுக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு பிரதர் சூரி அவர்கள். வணக்கம் பிரதர். ரொம்ப 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 சந்தோஷம். பிஸி டைம்ல நீங்க டைம் எடுத்துட்டு எங்களோட ஜாயின் பண்ணது. கருடன்றது ஒரு படம் மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய இலக்கு உங்க வாழ்க்கையில. அந்த இலக்கை தாண்டி நம்ம போறோம். அந்த இலக்குன்றது நீங்க ஏற்கனவே விடுதலை மாதிரி ஒரு பெரிய இலக்கை அட்டைன் பண்ணி அதுக்கப்புறம் கருடனுக்கு போறீங்க. இந்த ஜேர்னியை பத்தி பேச போறோம். இந்த ஜேர்னி எப்படி இருந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைரக்டரே வெற்றிமாறன் சார். அவர் வருஷக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வெற்றிமாறன் சார் எப்படியாவது ஒரு படம் நமக்கு பண்ணுவாரான்னு. உங்களுக்கு அது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்துச்சு. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் பொறுத்து இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்களும் ஒவ்வொரு பாலும் 6 அடிச்சிருக்கீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில். கதைக்கு வேறு விதமான ஒரு சூரி தேவை. ஒரு சீனில் கூட யாரும் சிரிச்சிடக்கூடாது, இது பரோட்டா சூரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிடக்கூடாதுன்னு நிறைய நீங்கள் உழைப்பு போட்டிருக்கீங்க. அதில் நம்ம கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம அன்லேர்ன் பண்ணுவோம். இது வேண்டாம் நமக்கு இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதாவது அந்த ரோலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? அதே அந்த மாதிரி விடுதலையில் நிறைய இடத்துல எனக்குள்ள இந்த காமெடி சூரி வந்துடுவேன். ஆனால் நிறைய இடத்துல டேரக்டர் சார் அதை கொண்டு வர வேணான்றுவார். அதுக்கப்புறம் நானே அதை உணர்ந்தேன். இந்த இடத்துல அந்த பஞ்ச் வருது தோணும், ஆனால் இதை பண்ணோம்னா இந்த சீனே கெட்டு போயிடும். சிரிக்கலாம் தேட்டரில், ஆனால் சிரிக்கலாம்னு நினச்சோம்னா அந்த சீனோட முழு தாக்கம் என்னமா நம்ம எழுதியிருக்கிற டேரக்டர் அது பதிச்சிடும். அதனால தெளிவாக இல்லை கற்றுக்கிட்டேன். எமோஷ்னலாக எந்த இடத்துல நம்ம காமெடி நம்ம கதை இது இப்போ தான் புரியுது. ஒரு படத்தில் ஒரு சில படத்தில் ஒரு இடத்துல காமெடி வேணாங்கன்ற நான் யோசிப்பேன், எதுக்குங்க காமெடி வர்ற காமெடி ஏங்க வேணான்றீங்க? நல்லா தானே இருக்குது, ஏன் பேசிட்டு பண்ணுனாவா போலீஸ் பிடிச்சிருமா அப்படிலாம் கிண்டலுக்கு பேசியிருக்கேன். ஆனால் காமெடி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சில இடங்களில் காமெடி தேவைப்படாது. இந்த இடத்துல சிரிக்கான்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கப்புறம் 10 நிமிஷம் படத்தை அதுக்கு எடுத்துரும். சரி, அதனாலே வேணாம்ன்றப்பான்னு இப்போ உணர்றேன். ஆனால் வெற்றி சார் பக்காவாக அவருக்கு தெரியும். அது அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கிட்ட போயிட்டு ஒரு குழந்தையாக போய் கை கட்டிட்டு நின்னால் போதும். அவர் அது என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும். அங்கே கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லேசாக சில டைலாக் மட்டும் நான் போகிற பக்கம் போட்டு போய் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். அது டேரக்டரும் அதை அனுமதிச்சிருப்பார். அந்த டக்குன்னு விடுதலை பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அந்த இன்ஸ்பெக்டர் என்னை கூட்டி நடந்து போவார். போகிறப்ப டக்குன்னு காட்டுக்குள்ளே பாதையில் ரைட்டில் எடுத்து உள்ள செடிக்குள்ளே போவார். பாடா அப்படின்வார். ஐயோ நான் இப்போ தான் இங்கே போயிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. டேய் இதாண்டா பாதை அப்படின்வார். ஆமாம், இதை காமெடி பண்ணணுன்னு இல்லாமல் கேஸெல்லாம் சொல்லியிருப்போம். தியேட்டரு அப்படி வெடித்துச்சு அந்த இடத்துல. ஒன்றுமே இல்லை. இப்போ டாப் ஆங்கில இப்போ கூட தெரியாது, ஃபேஸ் கூட தெரியாது. பட் அந்த இடத்துல உங்களோட அந்த காமெடி சென்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அந்த சீரியஸ் கதை தளத்தில் ஆமாம். ஸோ அப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டதையும் அந்த மாதிரி ஒரு சீரியஸ் தளத்தில் இறக்கலாம் அப்படின்றது. ஆனால் அந்த படம் உங்களுக்கு கொடுத்த வெற்றி, அந்த படம் உங்களுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ், ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லையும் போய் பண்ணது. பட் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி 6-7 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் தெரிஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. தெரியவே தெரியாது. 10 வருஷம் முன்னாடி யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் ஆஸ்கர் நினச்சிட்டு இருந்தோம். நம்ம ஆள் போய் 2 எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இவ்வளோ தானடா ஆஸ்கர், நம்மளாலையும் முடியும். ஏன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ்லாம் ஃபார் சுப்பீரியர். நம்ம அதை விட மீறின படைப்புகள் இந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். தமிழ் சினிமாலையும் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. எல்லாரும் கான்ஸுக்கு போகிறாங்க, ராட்டர்டாம் எல்லாம் பண்ணி நெதர்லாண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் அங்கே போன உடனே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்கள் நடந்திருக்கலாம் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். ஏன்னா நம்மளை தமிழ் சினிமா ரெப்ரசென்ட் பண்ணி போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு படம் அங்கே நடந்தது தான் ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்படி நடந்தது நீங்கள் பார்த்தது மாதிரியே கேட்குறீங்க. எனக்கு சமீபத்தில் நடந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைமாக ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ராட்டர்டாம் போகிறேன். நம்ம விடுதலை விடுதலை அங்கே ராட்டர்டாமில் கலந்துருக்கு. ஸ்க்ரீனிங் கலந்துருக்கு.
அப்போ நான் போயிருக்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நான் கலந்துக்கிற போகிறேன் இந்தியாவில் இருக்கிற ரோட்டர்டாமுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மறுநாள் காலையில் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு எல்லா இயர் பயங்கரமாக இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. சார் 2 நாள் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கான ஷெட்யூல் பிரகாரம் நான் காலையில் கிளம்பி போகிறப்ப டேரக்டர் சார் காரில் வர்றாங்க, மற்றவங்களும் என்ன வண்டியில் வர்றாங்க. நானும் கேமராவும் முன்னாடியே போயிட்டேன். எங்களை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அந்த முக்கியமான இடத்துல ஒரு பிளேஸில் என்னை உட்கார வச்சுட்டாங்க. ஒரு ரூமில் முக்கியமான ரூம்லேயே உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு அந்த உட்கார வச்சு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வரவங்க முக்கியமாக எல்லாமே அங்கங்கே உட்காந்துருக்காங்க. டக்குன்னு அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசிங்கில் முக்கியமான இருக்க ஒரு லேடி நேராக வந்தாங்க. வந்தோன்னே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க இங்கே தான் உட்கார சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இல்லைங்க நீங்கள் இல்லை சாரி நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது. இல்லைங்க இங்கே தாங்க உட்கார சொல்லி. இல்லை சார் இங்கே உட்காரக்கூடாது சார். இல்லைங்க உட்காரப்ப நீங்கள் யார் என்னென்னு அவங்க ரொம்ப டக்குன்னு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ரொம்ப பேசணுன்னு எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. இல்லைங்க இது வந்து விவிஐபி வர இடம், அங்கே உட்காரக்கூடாது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இல்லை மேடம் ஒரு நிமிஷம் இருக்குங்க மேடம், நான் என்னை இங்கே தான் உட்கார சொல்லியிருக்கேன், நான் இங்கே தான் உட்காரேன்னா மை கேமராமேன் வேல்ராஜ் சார் கோயிங் டு காப்பி கம்மிங் டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. எனக்கு காப்பி கேட்டேன். அந்த மனுஷன் அவனை உட்காந்துருந்தாரு, பேசாமல் உட்காந்துருக்கலாம். பங்காளி ஏதாவது சாப்பிடலான்னு கேட்டார். வேணாம் பங்காளின்னு. இருங்க நான் மட்டும் அவர் கேமராமேன் அவர் போயின்றாரு. ஐயோ நீங்கள் போய் வெயிட் அட இருங்க பங்காளி நான் போய் வாங்கிட்டு அவர் போயிட்டார். ப்ளீஸ் அதுக்காக சொல்லிட்டு ப்ளீஸ் வெயிட்டிங் மை கேமராமேன் வேல்ராஜ் ஐ லைக் காப்பி கோயிங் டு காப்பி பர்ச்சேசிங் கம்மிங் வெயிட்டிங் அப்படின்ற அவங்க ஒரு மாதிரி சில்லியாக என்னைய பார்க்குறாங்க. நோன்னு கிளம்புனா அவங்க அந்த லேடி பேசிக்கல அந்த எஸ்கார்ட் அந்த டக்குனு ஒருத்தருக்கு சட்டையை பிடிச்சி எடுத்தாங்க. எந்திரி என் டக்குனு தூக்குனா. அப்போ இன்னொருத்தருக்கு வந்து அவர் லெஃப்ட் கையை பிடிச்சி தூக்கிட்டு குழந்தைய தூக்குற மாதிரி. அண்ணா சார் ஒரு நிமிஷம் இன்னும் 2-3 லேடி உட்காந்துருக்காங்க ஆப்போசிட்டில். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு 2 minutes வெயிட்டிங் கேமராமேன் கம்மிங் டு கடைசி வரைக்கும் என்னோடய வார்த்தை வெயிட்டிங் நோ சார் இங்கே வெயிட் பண்ணக்கூடாது நோ கோ அப்படின்னு சொல்லி பேசிக்கல. அந்த இன்னொருத்தர் இந்த பக்கம் லெஃப்டில் வந்து கொஞ்சம் கையை பிடிச்சி எடுத்துட்டார் வாங்கண்டு. அதுக்குள்ளே என்ன சொன்னாங்க, இன்னொருத்தர் சொன்னாங்க இல்லைங்க வெயிட் பண்ண சொல்ல 2 minutes யாரும் வராங்கன்றாங்க அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு இந்த அம்மா அதுக்குள்ளே டக்கு நெக்ஸ்ட்டு நோட் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அது ஒரு குரூப் ஒரு பெங்களூர் டீம் நினைக்கிறேன். எல்லாம் இதே மாதிரி சினிமா பீப்புள்ஸ் பெரிய பீப்புள்ஸ் இல்லை முக்கியமானவங்களாம் வந்தவங்க டக்கு என்னை பார்த்தோன்னே ஒருத்தவங்க ஒரு மேம் வந்தாங்க. எக்ஸ்கியூஷன் ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேம். அப்போ இன்னொருத்தவங்க வந்தாங்க. டக்கு 10-15 பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க என்னை அதே ரூமுக்குள்ளே உட்காந்து. இப்போ அந்த ஃபைட் நடக்கப்போ ஆப்போசிட் உட்காந்துருந்தாங்க. அவங்களே என்ன மாதிரியாக பார்த்துட்டே இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இப்போ இந்த அம்மா நேரம் வந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரப்போ டக்கு என்னை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க என்ன என்கிட்டயும் வர முடியலை, அவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னது நம்ம இவர் தானே இது பண்ணிக்கிட்டு வந்து இவரோட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்களே அப்படின்றப்ப அப்போ பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க யாருன்னு இருக்கிறாங்க. சார் பெஸ்ட் ஆக்டர் அவர், காமெடி ஆக்டர், இப்போ விடுதலை படத்தில் மூவி ஹீரோ அவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் அந்த போஸ்ட்டை காட்டுறாங்க. அது இவர் தான் அது அப்படின்னு விட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க ஐயோ இவர் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. அப்படியா இவர் ஏன் இவர் சொல்லாமல் இருந்திருக்காருன்றப்ப அப்போ அவங்க அப்படியா எங்கள் ஒரு ஆக்டர் இவரையும் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே. அப்போ அந்த அம்மா வந்தோன்னா அந்த லேடி டக்குன்னு சொல்லிட்டாங்க இஸ் ஆக்டர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஆமாம் உடனே கேமராமேன் அவர் வந்துட்டு வாங்க ஒன்று சொன்னேன்ல பங்காளி ஏன் பங்காளி போனீங்கன்னு. என்னாச்சு ஒன்றுன்னு இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு விட்டு என்ன சொல்கிறீங்கன்னு. நான் உங்களுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறவே இல்லை, எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த அம்மா எல்லாத்தையும் சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட கேமராமேன். அப்புறம் ஒன்று அடுத்த அழைப்பு எங்களுக்கு நாங்கள் போனோம் அங்கே ஸ்டேஜுக்கு. இப்போ பார்த்தா அடுத்த ஒரு பெரிய சிவப்பு கம்பளை விரிச்சாங்க. நான் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லேடி ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க இந்த ஆஃபீஸ். அவங்க முக்கியமான போஸ்டிங், பட் அவங்க தான் இது சூரி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நான் நடந்து வரேன். அவங்க அப்படியே என்னை பார்க்குறாங்க. பார்த்தா அப்புறம் முடிச்சக்கப்போ பின்னாடி வந்தாங்க. வந்தோடனே எக்ஸ்ட்ரீமாக சாரி சார்னாங்க. பரவாயில்ல மேடம் இல்லை சாரி சார்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று பேசிட்டாங்க. அப்போ நான் ஒன்று சொன்னேன், இல்லை மேடம் நீங்கள் எனக்கு டைம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, என்னை சொல்லவே விடலை, எனக்கு இங்கிலீஷ் தெரியல, என் மேலே மிஸ்டேக்கு, பட் நீங்கள் எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கலாம் என்ன நீங்கள் பேசுகிறது. இல்லை அது லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க எதாவது சொன்னாங்க. அது ஓகே. அப்போ சார் அவர் வந்து என்னை தூக்குறாரு, இன்னொருத்தையும் நான் என்ன பண்ணேன், எல்லாமே நீ தூக்குனீங்கன்னா என்னை இழுத்தீங்கன்னா நான் எங்கே போவேன், எனக்கு இன்னும் புரியலை. நீங்கள் ஒரு என் மேலே தான் மிஸ்டேக்கு, எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் நான் புரிஞ்ச உங்கள்கிட்ட கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த இடத்துல இந்த விடுதலை படத்தோட ஹீரோ நான் தான் கூட என்னால் சொல்ல முடியலை, என் மேலே தான் மிஸ்டேக்கு சாரின்னு.
அப்போ அவங்க இல்லை சாரி எங்கள் சைடு நிறையா மிஸ்டேக். அப்புறம் வெற்றிமாறனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் சாரும் சொன்னார், இல்லை நம்ம மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது சொல்லிட்டார். என்னன்னா அந்த டேக் பட்டு உட்காந்துருக்கணும். அது கொடுத்தாங்க. எனக்கு அந்த டேக் வந்து அசிஸ்டன்ட்டை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதனால் இப்போ நான் உட்காந்துட்டேன். சார் இதுக்கு மெயின் கன்ஃபியூஸ் காரணம் அந்த இது யாராக இருந்தாலும் நடிகர் டேட்டா தான் அதுக்கு டேக் கொடுக்குறாங்க. அதை நம்ம போட்டு வந்திருக்கணும். அதை நாங்கள் போடாமல் உட்காந்துட்டேன். அது மிஸ்டேக். ஃபைன், இது மிஸ்டேக் நம்ம சைடில். லாங்குவேஜ்னு நீங்கள் சொன்னீங்க, அது லாங்குவேஜ் ப்ராப்ளம் மட்டும் இல்லை பிரதர், அது ஒரு மைண்ட் செட் ப்ராப்ளமும். அதாவது என்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம வந்து நிறத்தை பேஸ்ட் பண்ணி, ஆடையை பேஸ் பண்ணி ஒரு ஆளை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோமோ அன்னைக்கு ஆரம்பிக்குது இந்த மிஸ்டேக். நீங்கள் அன்றைக்கி போய் அன்றைக்கி ஃபேஸ் பண்ண அந்த ஒரு இன்சல்ட் வந்து ப்ராப்ளம் வந்து அவங்கக்கிட்ட. ஏன் நிதானமாக உட்காந்து ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு ப்ராப்ளமா? தலைவர் சொன்னா போல் அதான் ப்ராப்ளம்னா நான் கோட் சூட் போட்டு கால் மேலே கால் போட்டு முன்னாடி தைரியமாக வந்து உட்காருவேன் கெத்தா அப்படின்னுவார். நீங்கள் உங்களால் பேச முடியாததை உங்கள் வேலை அவங்க முன்னாடி பேசியிருக்கு. அதனால தான் அந்த சிகப்பு கம்பளம் உங்களுக்காக அங்கே போட்டு அவங்கள வந்து வரவேற்று நாட்டடாம் மட்டும் இல்லை உலகம் பூரா பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. நாட் ஜஸ்ட் விடுதலை, பட் நீ வரப்போகிற சமாச்சாரங்கள். நீங்கள் செய்கிற தொழில் அவ்வளோ சுத்தமாக இருந்து உங்களோட இலக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா பாக்கி இந்த விஷயங்கள்லாம் தானாக அடங்கி போயிடும். அது ரொம்ப பிரமாதமான எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னது. தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரியே பாருங்க, உடனே நெதர்லாந்துக்கு அடுத்த வருஷம் நெதர்லாந்துக்கு போகிறோம். நெதர்லாந்து இந்த வருஷம் நெதர்லாந்து போனால் அங்கே வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து 7 கடல் 7 மலை கலந்துருக்கு. இதே விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 அங்கே அவ்வளோ மரியாதை. அப்புறம் 15 நாளில் இது பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி அங்கே ஒரு 1000 ஃபாரினர்ஸுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் நின்று எந்திரிச்சு நம்ம கிளாப் பண்ணி அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ், அவ்வளோ பீப்புள்ஸ், அவ்வளோ பேர் வந்து இந்தியா ஆக்டர்ஸ். என்ன இருக்குது எல்லா மூவிலையும் நீங்களே இருக்கீங்க. கரெக்ட். ஏன்னா ஒரு மனுஷனோட ஃபிலிம் கேரியரில் ஒரு படம் அங்கே குவாலிஃபை ஆச்சுனாலே நம்ம வந்து ஆஹா இருந்து ஒரு படம் செலக்டரே கஷ்டம். நீங்கள் வந்து விடுதலைக்கு அப்புறம்னா விடுதலையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் போகுது. என்ன மாதிரி இறைவனோட அமைப்பு, இயற்கையோட அமைப்பு தெரியல. கலந்துக்கிட்ட 3 படத்தில் நம்மளே இருக்கோம். பிரமாதம். ஏன்னா விடுதலை, கொட்டுக்காளி, 7 கடல் எல்லாமே வந்து மாற்றி ஃபிலிம் ஃபெஸ்டிவல். கடவுள் டெஃபினட்டாக அதை வந்து வேற இலக்குக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அண்ட் விடுதலையோட ஜர்னி வந்து அவ்வளோ பெரிய ஒரு உச்சம். அதாவது வெற்றிமாறன் சார், இளையராஜா சார், நீங்கள் அந்த பாட்டு வைரல் ஆனது, படம் அவ்வளோ இப்போ பார்ட் 2க்கு அவ்வளோ பெரிய ஹைப் இருக்குது. அண்ட் இன்னும் நல்லா வரும் டெஃபினட்டாக. ஏன்னா எப்போவுமே அந்த மாதிரி ஒரு இலக்கை அடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். அந்த இலக்கை தாண்டி இன்னைக்கு வந்து கருடன்ற இந்த ஒரு இலக்கில் நம்ம வந்து நின்றுருக்கோம். இது எவ்வளோ முக்கியமான படம் உங்கள் கரியரில்? இதுக்கு என்ன ஸ்பெஷல்? இது அடுத்து வெற்றிமாறன் மூலமாக கிடைச்சதை இன்றைக்கி இந்த கருடன் அங்கேருந்து ஆரம்பித்தது இங்கே வந்து நின்றுருக்கு. இந்த படத்துக்குள்ளேயும் அவருடைய பங்களிப்பு இருக்குது. டைரக்டர் துரை செந்தில்குமார் சார் அவரோட படத்தில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. அதை தாண்டி இனிமே இந்த கதை நாயகனை நடத்துக்கு அவதாரத்துக்கு இனிமேல் என் லைஃப் இதில் பயணிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் எனக்கு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் சோலோ வெற்றிமாறன், இதில் அட்லீஸ்ட் விடுதலை அட்லீஸ்ட் ஒரு சோலோ ஹீரோவாக நீங்கள் வந்து இதில் வந்து இந்த பக்கம் பார்த்தா சசிகுமார் சார், இந்த பக்கம் பார்த்தா உன்னி முகுந்தன், நடுவில் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையின் நாயகனாக காட்சி எடுக்கிறீங்கன்னா அவங்களோட பங்களிப்பும் இருக்கும் இதில் டெஃபினட்டாக. ஸோ டெஃபினட்டாக இது பெரிய பேச போகிற படமாக இருக்க போது மக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் படம் பார்க்குறதுக்கு? கண்டிப்பாக அந்த படம் எப்படி ஒரு நல்லா ஜாலியாக தெரிச்சு ஒரு காமெடி ஆக்டரை வெற்றிமாறன் எப்படி இவனை போய் சூஸ் பண்ணார், இவனண்டா ஒரு காமெடி ஆக்டர் எப்படி சூஸ் பண்ணார் வெற்றிமாறன் சார், வெற்றிமாறன் டைரக்ஷன் வேறு அப்படி இருக்கப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னாச்சு வந்தப்போ எல்லாத்துக்கும் இரட்டிப்பு சந்தோஷமாக இருந்துச்சு. விடுதலை பார்க்குறப்ப சூரி டோட்டலாக மாறி இப்படி ஒரு ஆக்டராக தெரியாதுன்ற எல்லாத்துக்கும் திருப்தி, ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, திருப்தியாக இருந்திருக்கும் அந்த படம் வந்து நீங்கள் பார்த்ததுக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்த அந்த காமெடி ஆக்டர் தான் விடுதலை மூலமாக கலைநாயகன் ஆகி விடுதலைக்கு அப்புறம் இந்த கர்டன் பார்க்குறப்ப விடுதலைக்கும் டோட்டலாக மாறி இந்த கர்டனில் வேறு ஒரு சொக்கனை வந்து நான் இருப்பேன். அது எப்படி ஒரு குமரேசனும் ஒரு கேரக்டர் அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஒரு எதிர்பாராத விதமான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சொக்கனுன்ற கேரக்டர் சொக்கனம் இதுவும் சூர்யா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாறுபட்ட சூர்யா வேறு ஒரு பரிமாணத்தில் நான் இருப்பேன் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். போஸ்டர் டெரராக இருக்கப்போ போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு ஃபேமிலி அப்படின்னு யோசிக்க வேண்டாம், வரலாமான்னு. இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். இந்த படமும் ஒரு 2.25 மணி நேரம் உங்களை கண்டிப்பாக ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோம்னு உங்களை 100% தோண வைக்க நான்
ஒரு நம்பிக்கை. தெரியா இருந்துச்சு. நாங்கள் அந்த லிரிக்கல் வீடியோ பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அந்த லிரிக்கல் வீடியோ. அதில் வந்த நிறைய எலிமெண்ட்ஸு, ஒரு 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 ரூரல் என்டர்டெய்னர், ஒரு கிராமத்தில் போய் இந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னர், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் இந்த ரீசென்ட் பாஸ். பட் கொஞ்சம் இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் பெரிய படங்கள் அந்த மாதிரி வரல. பட் இந்த மாதிரி ஒரு ரூரல் என்டர்டெய்னர், நாயெல்லாம் வந்து பயங்கர பயமாக இருக்குது பார்க்குறதுக்கே. நாயை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி பார்த்து இந்த படத்தில் ஃபுல்லாக நாய் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், டாக் கூட. ஆனால் எனக்கு நாயினாலே பயம், அலர்ஜி. ஐயோ. ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறேன்னா ஒரு டாக் ஆப்போசிட் வந்து அப்படியே நின்றுவேன், அசையாமல் அப்படியே நின்றுவேன். அப்படியே சைடில் மரத்தவையில் ஏதாவது அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே போனதுக்கப்புறம் நைஸாக கிளம்புவேன். இது உங்களுக்காக சொல்ல, இப்போ வரைக்குமே கீழே ஒரு நாய் நின்றுச்சுன்னா மேலே வரவே மாட்டேன். அது எங்கள் சின்ன வயசில் வாரத்துக்கு ஒரு 2 நாள் நாய்க்கடி வாங்கிடுவேன். போகிற போக்கில் வடிவேல் சாக்காமல் சொல்கிற மாதிரி போகிறதே போகிறது சூன்னு பற்றிவிட்டு பண்ணுற மாதிரி போகிறப்ப சும்மா அந்த வாழை முறுக்கி விட்டது. சின்ன வயசில் டப்பக்குன்னு கிடச்சிக்கிடும். போய் ஊசி போட்டிருப்பேன். அந்த 7 நாள் ஊசி போட்டுருக்கேன். அது 7 நாள் போகிறக்குள்ள அடுத்த அந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ள ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ எனக்கு பயம். அதனால இதில் பார்த்தீங்கன்னா படம் இல்லை. அப்போ என்ன சொன்னாங்க சார், நான் டேரக்டர் சொன்னேன், சார் நாய் இல்லாமல் இதை பண்ண முடியாது அப்படின்ட்டு. இல்லை சார், நாய் வந்து இந்த சொக்கரோட கேரக்டரே நீங்கள் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு விசுவாசம் நீங்கள் பின்னாடி தெரிய ஓடி வருவீங்க. அந்த ஸ்லோ மோஷன் ஷாட் மறக்கவே முடியாது. ஆமாம், விசுவாசம்னாலுமே நாய் தான். ஆனால் அந்த நாய்க்கு விட ஒரு விசுவாசம் வரத்துக்கு நம்ம சொக்கன் அப்படின்பாங்க. அப்படி ஒரு நாய்க்கு கம்பேர் பண்ண என்னை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் நாயோட பங்களிப்பும் நான் அது கூட இருக்கிறது நிறையா இருக்குது. பழகிதான் ஆகுன்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து நம்ம தம்பிகள்லாம் சொன்னாங்க, நம்ம புதுசாக குட்டி எடுத்து வளர்த்துடலாம். இந்த படம் வரப்போ 2-3 மாதம் நல்லா பழகிடும். அப்போ 10 படத்தில் ஒரு 4-5 நாய் இருக்குது. அப்போ 2 நாய்கிட்ட இருக்கப்போ நம்ம ஷார்ட்டுக்கு இதுகளை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், 14 நாய் மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ராஜபாளையம் ஒன்று, திருநெல்வேலியிலேருந்து 2 டாக், அது ஒன்று. மொத்தத்துக்கு 2 நாய் கூட்டி வந்தாங்க. ஒன்று ஜாக்கி, ஒன்று பிளாக்கின்னு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. ஆஃபீஸில் டெய்லி அதுக்கான சிக்கன் பெடிகிரி மாதிரி போட்டு பழகிட்டு இருக்கோம். கிட்டே போகும் பயம். அது குட்டின்றாங்க இவ்வளோ இடத்துல இருக்குது, சிப்பி பாறை. பட் என்ன பழகிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ட்ரெயினர் வர வச்சாங்க. ட்ரெயினர் வர வச்சா அவர் டெய்லி பழகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ஹேண்ட் ஷேக், சிட், ஸ்டாண்டப் எல்லாம் பழைய, வாக் எல்லாம், ஜம்ப், கேட்ச் இதெல்லாம் பழைய கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ ஓரளவுக்கு நான் கிட்ட கொஞ்சம் பழகிட்டேன் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் விடுதலையோட அடுத்தடுத்த ஷெட்யூல் ஆரம்பித்தாச்சு. இப்போ டோட்டலாக அங்கே போயிட்டேன். அங்கே காட்டுக்குள்ளே ரெசார்ட்டுக்குள்ளே தங்கியிருக்கோம். இப்போ 10 நாள் ஆச்சு. இப்போ ட்ரெயினர் சொன்னார், ஃபோன் பண்ணி, சார் இப்போ டோட்டலாக மறந்துருக்கும் உங்களை, இப்போ என்ன சார் பண்ணலாம், நீங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள், அதை கூப்பிட்டு பழகுங்க, அப்போ நீங்கள் கார்டனுக்கு போகிறப்ப கரெக்டாக இருக்கும், இல்லாட்ட மறந்துடும். கரெக்டானது நீ போயிட்டீங்க. அப்படியா, வச்சு ஓகே நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அஸ்டன் சொன்னாங்க, சார் கொண்டு வந்துடலான்னாங்க. ஸோ ஓகேன்னு சென்னையிலேருந்து சாருக்கு ஏசி காரை போட்டு 2 பேர்த்துக்கு இங்கே வர வைக்கிறாங்க. சார் என்ன பண்ணுறாங்க, சார் ஊந்துருப்பட்டு வந்துட்டுருக்காங்க, சார் எங்கே இருக்காங்க, திருச்சி வந்துட்டாங்க, சார் திண்டுக்கல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோவில் இருக்காங்க. சார் வந்துட்டாங்க 2 பேரும். இப்போ என்னோடய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. நான் அவங்கள பழகிட்டு இருக்கேன். கட்டி போட்டாங்க. இப்போ ஒரு நான் நைட்டில் வந்து பயங்கரமாக குலைக்கிறப்ப பசங்க என்ன சொல்லுவாங்க, சார் குலைச்சா பெடிகிரியை போடுங்க, ரொம்ப கத்துச்சுன்னா பெடிகிரி கொடுங்க, ரொம்ப கத்துச்சுன்னா சிக்கனை கொடுங்கன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க 4 கிலோமீட்டர்ஸ் அங்கிட்ட அவங்க ரூம்பு சரியான காட்டுக்குள்ளே. இப்போ பயங்கரமாக கத்துது நைட்டில். நேராக அந்த ரெசார்ட்டில் வேலை செய்கிற பையன் ஒருத்த ஓடியாந்தான், சார் இதை ஏன் சார் இங்கெல்லாம் கூட்டி வந்தீங்கன்னாங்க. இல்லை என்னோட கோ ஆர்டிஸ்ட் அவங்க, நான் அடுத்த படத்துக்கு போகணும், நான் பழகிக்கிட்டேன், நான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள், கத்தாமல் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. கத்தாமல் இருக்க முடியாது, கத்தாமல் பார்த்துக்குங்க சார் அப்படின்னாங்க. பரவாயில்ல, கத்துனோம்னா அதுக்கு சைடிஷ் இருக்குடா, பெடிகிரி இருக்குது, ரொம்ப கத்துச்சுன்னா சிக்கன் இருக்குடா அப்படின்னு சொன்னேன். சார் அதுக்கு சைடிஷ் இது இருக்குது சார், சிறுத்தைக்கு சைடிஷ் இதுதான் சார் அப்படின்னாங்க. அப்படின்னு இங்கே ஒரே ஒரு சிறுத்தை அடிபட்டிருக்கு, அது இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்குது, அது அதுக்கு நாய் சும்மாண்டா உடனே வந்துடும் அப்படின்னு. என்ன சொன்னேன், ஆமாம் சார் கண்டிப்பாக வந்துடும். இப்போ திருப்பி பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்குது. சார் கத்தாமல் பார்த்துங்க சார்ண்டேங்க. நானும் எவ்வளோ பண்ணி கொடுக்குறேன், அது கத்திக்கிட்டே இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி கத்தினோம்டா வந்து அடிச்சுட்டு போட்டோம்டா, நான் என்ன எதுவும் நம்மள எதுவும் பண்ணாதில்ல அப்படின்ட்டு. சார் ஒரு சிக்கன் பிரியாணிக்கு ஆர்டர் பண்ணுறோம், டக்குனு மட்டன் பார்த்தோன்னா மட்டன் ஆசை வர்றது இல்லையா? கண்டிப்பாக வரும், நீங்கள் தான் சைட் டிஷ். அப்புறம் அந்த மாதிரி தானே, அப்புறம் உங்களை பிடிச்சி உங்களை தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற. ஏன்னா அப்படி சொல்கிறேன். ஆனால் ஆமனே கத்தாமல் பார்த்துக்கின்றா, எனக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே போய் படுக்கவே முடியலை. பசங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்குன்னு சொல்லி உடனே வாங்க நாயை கூட்டி போயிருங்க, ரொம்ப கத்துது வேணா கூட்டி போயிருந்தேன்.
எனக்கு கத்தனை பெடிக்கிரி கொடுங்க, சிறுத்தை வருது, சிறுத்தைக்கும் பெடிக்கிரி கொடுங்க இல்லையா, பிச்சு சிறுத்தையை வளர்த்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு படம் பண்ணி தயவுசெய்து கூட்டி போய் என் கிட்ட இருக்கவே கூடாண்டே, அந்த இருக்கட்டுனே காலையில் பார்த்துக்கலாண்டே, காலையில் வரைக்கும் அது இருக்காதுடா, நானும் இருக்க மாட்டேன்டா தயவுசெய்து சொல்லி அப்போ வந்து நைட்டு தூக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் நான் அப்பப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், சத்தமே இல்லாமல் நீட்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க. சாக்கி பிள்ளைக்கு ஏன்டா பண்ணுறாங்கன்னு, தூங்குறாங்க அப்படின்ட்டேன். ஏன்னா அங்கே மட்டும் கத்தையில ஏன்ட்ட மட்டும் கத்திக்கிட்டே இருக்குங்க. நாங்கள் ஷூட்டிங் சாப்பாடை கொடுத்துட்டோம் அப்படின்னு முடிஞ்சு போச்சு ஜோலி. ஷூட்டிங் சாப்பாடை சாப்பிட தலைங்கிறாங்க, எந்திரிக்க சாப்பிட தூங்க அவ்வளோ குவாய்ட்டாக இருக்காங்களா. சம்முன்னு அவங்க ரிசார்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தான் திரும்ப கார்டூன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன். அங்கே போய்ட்டு ஜாக்கி பிளாக்னு என்கிட்ட வரவே இல்லை. ப்ரொடக்ஷனுக்காரர் அங்கே இருந்து தம்பி தோன்னு கூப்பிட்றேன். எல்லாம் மறந்துருச்சுக்க சாப்பாடு போச்சு அப்படின்னா, அண்ணே ஷூட்டிங் சாப்பாடு தானே, யானைக்கு ஷூட்டிங் சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சுருவோம் முடியும் அப்படின்றாங்க. பரோட்டா சூரியோட நாயும் சும்மாவாக இருக்க போகுது அப்படிதானே ஓடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவம் படத்தில் நல்லா எனக்கு கமெண்ட் விட்டாங்க 2 ஆர்டிஸ்ட்டும். பிரமாதம். நாங்கள் அந்த லிரிக்கல் வீடியோ பார்த்து மிரண்டுட்டோம். என்னடா இது தீபாரி பறக்குது லிரிக்கல் வீடியோ, பிரமாதமாக வந்திருக்கு அந்த பாட்டுக்கு. இல்லை ரொம்ப சூப்பர். எனக்கு அவ்வளோ பேர் பொன் பண்ணாங்க. அந்த வெறியாட்டம் சாங் வந்து விம்மி மேஜிக் இவங்க தான் பண்ணது. அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எனக்கு பெரிய தம்பி எஸ்கே விட அன்னைக்கு சூப்பராக இருந்த பாட்டு, இந்த லிரிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாப்புல. டேரக்டர்ஸாக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆடியன்ஸஸ்லேயும் பாருங்கள் அவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ், நல்ல ரியாக்ஷன். ரொம்ப எல்லாரும் தெரி மாதிரி வந்திருக்கு. அந்த கத்தி பக்கத்தில் வர்றது, அந்த தெரி தீ எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபயராக இருக்குது உண்மைக்கு. ஆமாம், அது அப்படியே ஸ்க்ரீனில் படத்தில் போடலாம் இருக்கு, அப்படி இருந்துச்சு. டேரக்டர்ஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒர்க் அப்படின்னாங்க. படத்தை டிசைனுக்குள்ளே உள்ள சில இதெல்லாம் நிறையா டிசைன் அவங்கள்ல. ஆமாம், அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி நிறையா ஒர்க்கெலாம் வந்து விம்மி மேஜிக் நிறையா பண்ணி. உண்மைக்கு நான் இந்த நேரத்தில் எனக்கு நிறையா வர்ற ஃபோனில் உண்மைக்கு எனக்கு சந்தோஷம். நான் விம்மி மேஜிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அந்த அவங்களுக்கும் அந்த சேனலுக்கும் அந்த ஒட்டுமொத்த டீம் எந்த டீம் நான் ஒரு பெரிய நன்றி சொன்னேன். கண்டிப்பாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து இறங்கி இப்போ வந்து லாஸ்ட் பார்ட் பிரதர், அதாவது ஆனாபெல் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி வேறு தட் எதுவுமே பேச மாட்டாங்களாமே படத்துக்குள்ள. அவங்க அந்த அளவுக்கு ஒரு ராட்சசியான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த 2 படங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு? அடுத்தது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக அடுத்து 7 கடல் 7 மலை இருக்குது. அதுக்கு முன்னாடி கொட்டுக்களி வந்தாலும் வந்துடும். அடுத்தடுத்து இருக்க எல்லா படமும் எனக்கு பெரிய ஒரு என்னோடய பயணத்துக்கான கதை நாயனாக இருக்கிறதுக்கான பெரிய சப்போர்ட்டாக எல்லா படமும் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 கடல் 7 மலை ராம் சார் எக்ஸ்ட்ரானரியான ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரோட படங்கள்லேயே மேக்கிங்காக மிரட்டியிருக்கார் இந்த படம். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு படமாக இது. இன்னும் இருக்க படங்கள் எல்லாமே சூப்பர். அதை தாண்டி இந்த படம் நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ராம் சார் படம்னா அப்புறம் மியூசிக்கும் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். யுவன், அதுலேயும் யுவன். ஆமாம் பாருங்க, இதுலேயும் யுவன். ஆமாம், என்னோட முதல் படம் இளையராஜா ஐயா. ஆமாம், விடுதலையும் ராஜா ஐயா. திருப்பி அதுக்கு விடுதலையோட சவுண்ட் ட்ராக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா படமே ராஜா சார் அவரோட சன்னு கூட அவங்க கூட தான் நான் பயணிக்கிறேன். பெரிய கிஃப்ட் இது. கொட்டுக்காலியும் அதே மாதிரி ஒரு பெரிய எனக்கு மக்கள் மத்தியில் பெரிய பேர் வாங்கி. பிரமாதம். இப்போது இதில் குவிக்காக நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸாக உங்கள் ஒருத்தரோட வெற்றி அப்படின்றது ஒரு சமுதாயத்தோட வெற்றி, ஒரு குடும்பத்தோட வெற்றி, அவரோட நண்பர்களோட வெற்றி. உங்களை சுற்றி இருக்கிற அந்த உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு 4-5 பேர்னா அது யாரெல்லாம்? என்னோட நண்பர்கள். அந்த இடத்துல வந்து என் நண்பர்கள் நிறையா பேர்த்துக்கு கண்டிப்பாக சந்தோஷப்படுவான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக என்னோடய நண்பர்களும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கேன். ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் தான் மெயினாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க சப்போர்ட்டில் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நண்பர்களும் இதுக்குள்ளே இருக்காங்க நிறையா. அவங்களோட சப்போர்ட் மற்ற இதில் பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டாலும் வார்த்தை மூலம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சுசீந்திரனுக்கு நான் பெரிய நன்றி இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு. விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின்ன, விடுதலைக்கு முன் சுசீந்திரனே, விடுதலைக்கு பின் வெற்றிமாறனே. ஸோ விடுதலைக்கு முன் சுசீந்திரன் கொடுத்த லைஃப்பில் நிறையா பேர் எனக்கு அதுக்கு அடுத்தடுத்து லிஃப்ட் கொடுத்தாங்க. எல்லா இயக்குநர்களுமே அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அண்ட் விடுதலைக்கு பின் இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு துறை செல்லுக்குமார் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களுக்கு நான் பெரிய எப்போவுமே இவங்க தான் எனக்கு ரோல் மாடலாகவும் இருக்காங்க. இவங்க தான் எனக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாகவும் இவங்க தான் எங்கள் முன்னாடி இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது 2-3 டிஷ் நீங்கள் சாப்பிட்றது? இன்னொன்று என் மனைவி வச்ச வத்த குழம்பு. அடையா தூக்கமே வர மாதிரி நான் நைட்டே 2 பேரும் சிறுத்து லேசாக அப்பப்போ ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டோம்னா திருப்பி என்னை பேச வைக்கிறதுக்கு அவள் பயன்படுத்துகிற ஆயுதமே அந்த வத்த குழம்பு தான். வெறும் ஒரு வத்த குழம்பு மட்டும்தானா? எவ்வளோ பெரிய டெரரான ஒரு ஆக்ஷன் ஹீரோ
இங்கே வந்து வெறும் வெத்த குழம்புக்காக வந்து எவ்வளோ இப்போ ஆக்சிடென்ட் எல்லாமே வெளியில் தாங்க. வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், வத்த குழம்பு, சாம்பார், மோர் குழம்பு எல்லாமே அடிமையாக இருக்காங்க. கடைசியில் சாப்பாடு தான், எங்கே போயிட்டு சுற்றி வந்தாலும் சாப்பாடு தான். அது நைட் என்னை ஏதாவது நான் கோவம் 2 நாள் வைக்கணும், டக்குன்னு வத்த குழம்பு வச்சுருவா. ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு ஆகணும் கிச்சனுக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்தோடனே அங்கேயே இறங்கிடுவேன். போச்சு இன்னியோட கோவம் போச்சு. எக்ஸ்ட்ரானு. அப்புறம் எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ற மீன் குழம்பு போடு. அது அம்மா கையால் சாப்பிட்றது. ஊருக்கு போனால் ஃபஸ்ட்டு அம்மாட்ட சொல்கிறது மீன் குழம்பு வேணும், கஞ்சி ரெடி பண்ணிக்கம்மான்னு சொல்லிடுவேன். இங்கே இருந்தாலும், அதாவது எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும், நம்மளோட வாழ்க்கையோட தேவைகள் அப்படின்றது ரொம்ப சின்னது, ரொம்ப சுருக்கின ஒரு. நீங்கள் உங்களோட ரூட்ஸை விட்டு கொடுக்கவே இல்லை எங்கே போனாலும். சரி, நான் பார்த்துட்ருக்கேன், நான் நிறைய வீடியோஸில் இப்போ பார்த்தது கூட பிரதர், தட் உங்கள் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து இருக்கிறது, அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறது, சிம்பிள் மனைவியோட வெத்த குழம்பை பற்றி பேசுறது. ஸோ அந்த ஹியூமனிட்டி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹியூமன் பீயிங் என்றைக்குமே அப்படியே இருக்கணும், மாறக்கூடாது. நீங்கள் இன்னும் பல அவசரத்துக்கு போகிறீங்க, பல ஹைட்ஸுக்கு போகிறீங்க. ஆனால் எவ்ரிடே உங்கள் லைஃப்லேருந்து நிறைய ஸ்டோரிஸ், நிறைய இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு தெரியாமல் லட்சக்கணக்கான பேரை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட உழைப்புக்குள்ளே உங்களோட ஹோல் ஜர்னி இருக்குது. நீங்கள் இன்னும் போக வேண்டிய உழைப்புக்குள்ளே உங்களோட எல்லாத்தையும் 100% கொடுத்து பண்ணுறீங்க. ஸோ நாட் ஜஸ்ட் கருடன், எல்லாத்துக்குமே மேலும் மேலும் விமி மேஜிக் டீம் மூலமாகவும் உங்கள் ஃபேன்ஸ் மூலமாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்கள் டைம் எடுத்துகிட்டு இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலும் உங்கள் ஸ்டோரி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எனக்கு சந்தோஷம். இந்த விமி மேஜிக் டீமில் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வரக்கூடியதுக்கு அவ்வளவு வர்ற அளவுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனி அந்த இடத்துல இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் கூட இருக்கிறதே பாதி வெற்றி தான். பாக்கியெல்லாம் தானாக கடவுள் பார்த்து பண்ணிப்பாரு. அது கடைசி கம்பெனி எல்லாருக்குமே வந்து எனக்கு நல்லா அதுக்கு தெரியுது. அது முன்னோட்டமாகவே தெரியுது. அவ்வளோ ஆதாரமாக நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக பெரிய கம்பெனியாக வரும். தம்பி எஸ்கே தம்பி முதல் எனக்கு இவரை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காரு. சந்தோஷம். இந்த தம்பிக்கும், தம்பி டீம், எந்த டீம், விமி மேஜிக் எல்லாத்துக்கும், அன்பு தம்பி அத்தனை பேருக்கும், எங்கள் படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்டை சாப்பிட்ற சீன் எனக்கு இல்லை. டேரக்டரும் டெய்லி பார்த்துருவோம், அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறோம், அவங்க லேபர் தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த சீன் வரப்போ பார்க்குறேன், அந்த சீனுக்கு கைதிட்டுறாங்க பாருங்க, அந்த எண்டு பஞ்சுக்கு தேட்டர் அப்படி ஆட்டி விட்ட அந்த வந்து எண்டில் வந்து கேஸில் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னா அப்பெல்லாம் போய் பேசுகிறீங்க.